Dr. Padmanabhan, Vice President, sir, Senior Additional Scientist. It is my pleasure to welcome the staff. Now I request Mr. Kamal. அவுரங்காபாத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற வீர் பட்டேல் அவர்களுக்கும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்ஜினியர் கமலஹாசன் அவர்களுக்கும் மிஸ்டர் ரகு, மிஸ்டர் நரசிம்மன், டாக்டர் பழனிசாமி, மிஸ்டர் பாண்டுரங்கன், டாக்டர் ரகுநந்தன், ஜபராஜ், இதற்கெல்லாம் தலைமை தாங்கி கொண்டிருக்கிற விஸ்வநாதன் போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் 3 ஆண்டு காலமாக போராடி இந்த ட்ரோன் ஏரோஸ்பேஸ்ல முதல்ல வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகம் இதுதான் நினைக்கிறேன். அதில் நம்முடைய வீர் அவர்கள் அகமதாபாத்திலிருந்து 20 ட்ரோனுக்கு இப்போ ஆர்டர் கொடுத்து செக் கொடுத்துருக்காரு. இந்த ஆண்டு 200 ட்ரோன் வேணும். இந்த ட்ரோனுடைய முக்கிய செய்தி, இதற்கு அனைத்து அனுமதிகளையும் எம்ஜிஆர் தான், யூனிவர்சிட்டி தான் பேட்டர்னாக இருக்கிறது. ரிசர்ச் சென்டர் அவங்க தான் ஃபென்ஸ் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம். ஒரு 15 ஏக்கருக்கு நெல் விதைக்கணும்னா 30 நிமிஷத்துல விதைச்சிடலாம். அதே போல் யூரியா போடணும், 15 நிமிஷத்தில் 10 ஏக்கராக பண்ணிட முடியும். அதுபோல் மற்ற தெளிப்பான்கள் போடணும். இதெல்லாம் யாரும் இல்லாமல் ஒரே ஒருத்தர், அதோட எல்லாமே ஆட்டோமேஷனில் பண்ணியிருக்காங்க. நம்ம விஞ்ஞானிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் ஹைதராபாத் இதில் பூச்சி மருந்தும் தெளிக்க முடியும், யூரியா போன்ற மருந்துகளையும் தெளிக்க முடியும், விதையும் விதைக்க முடியும். இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஒரு கிராமத்துக்கு 2 அல்லது 3 இருந்தாவே ஒரு 2000 ஏக்கராக்கு அவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு இதை வாங்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஒரு கிராமத்துக்கு 2 இருந்தாவே எல்லாருக்கும் போதும். அது போன்ற ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் நம்முடைய ஏஆர்ஐ இதில் இருக்காங்க, அப்துல் கலாம் ஆண்டர்பிரினர்ஷிப் கமிட்டி இங்கே இருக்குது. அதே போல் இப்போ ஏரோஸ்பேஸ் இதில் பண்ணியிருக்காங்க. விரைவில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ராக்கெட்டை லான்ச் பண்ண போகிறோம். அது ஃபிஷரிஸ்க்காக, மீனவர்களுக்காக அதை பண்ணுறோம். இப்போ ஆள் இல்லாத விமானம்னு இப்போ இதை சொல்கிறாங்க. ஆள் இல்லாத விமானம். இந்த ஆள் இல்லாத விமானம் பல காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கு. இனி சுருக்கமாக சொல்ல போனால் எதிர்காலம் ட்ரோன் மயமான காலமாகத்தான் இது இருக்கும். இப்போ இதில் இப்போ ஒரு தீயணைப்பு 10வது மாடி 12வது மாடியில் போக முடியாத இடங்கள்லாம் கூட இந்த ட்ரோன் அமைச்சு தீயை அணைக்க முடியும். அதே போல் உயிர் பாதுகாப்பு, அதே போல் பாதுகாப்பு துறையிலும் இதை பயன்படுத்த முடியும். ஒரு சில ஃபாரின்லாம் இம்மீடியட்டாக மாற்று உறுப்புகளை அனுப்புறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது பல்வேறு தரப்பான நல்ல பணிகளை இந்த ட்ரோன் செய்து வனத்துறையில் ஏதாவது காணவில்லைன்னாலும், ஒருத்தரை பிடிக்கணுன்னாலும் வனத்துறையும் அதை பயன்படுத்துவாங்க. அதே போல் கண்காணிப்புக்கும் இது பயன்படும். இது போன்ற பல்நோக்கு
தொடர்பு கொண்ட இந்த ட்ரோன் இன்று எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் முதலாக இதை நாட்டுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதில் நம்ம வீர் 200 கேட்டார். இப்போ அடுத்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தாவோட நாங்கள் சென்ற வாரம் உட்காந்து எல்லா விஞ்ஞானிகளோடு பேசி பாதுகாப்புத்துறைக்கு, ஏன்னா ஹைதராபாத்தில் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ட்ரோன் கண்காட்சிக்கு போனாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். அதில் பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் நம்ம பல்கலைக்கழகத்தோட பேசியிருக்காங்க. இனி டிஃபென்ஸில் இந்த ட்ரோன் கால வைக்க போது எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இந்த ஏன்னா எக்ஸ்போல டிஃபென்ஸ் எக்ஸ்போ கிட்டத்தட்ட 6 இடத்துல நடந்திருக்கு. 6 இடத்துலையும் டிஃபென்ஸ் எக்ஸ்போல 6 ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண ஒரே பல்கலைக்கழகம் இந்தியாவில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம். அது அந்த பேஸ்லையும் ட்ரோனுடைய பவரையும் பார்த்துட்டு டிசைனையும் பார்த்துட்டு பாதுகாப்புத்துறையில் கூப்பிட்டு நம்ம விஞ்ஞானிகளை பேசியிருக்காங்க. அதனால் பாதுகாப்புத்துறைக்கு இனிமேல் இந்த ட்ரோன் பயன்படுத்தப்படும். இதற்கு டிசைன் விரைவில் வடிவமைச்சு லான்ச்சர்லேருந்து ராக்கெட் லான்ச்சர்லேருந்து என்னென்ன அதில் எடுத்து போக முடியுன்றதெல்லாம் நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய டீம் இதை செஞ்சு இதை கொடுப்பாங்க. இது எதிர்காலத்தில் வார்னு இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்ட் வார் பார்த்துருப்பீங்க. இந்த ரீசெண்ட் வாரில் யாரும் ராணுவ வீரர்களும் சாகலை. பாகிஸ்தான் பக்கமும் சாகலை, நம்ம எதுலையும் பாதிப்பு இல்லை. என்ன காரணம்னா ட்ரோனை பயன்படுத்திட்டாங்க. ட்ரோனை பயன்படுத்துறதுனால இது எளிதாக ஆகி போச்சு. ஒரு ட்ரோன் தான் அவர் சுட்டு வைத்து இல்லாமல் தவிர ஆளுக்கு பர்சனுக்கு பாதிப்பு கிடையாது, மிகப்பெரிய இராணுவ தளவாடங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதனால் இனி எதிர்காலமே ஒரு ட்ரோன் மயமான எதிர்காலமாக இராணுவத்துறையில் நிச்சயமாக இது வரும். அதனால் இது இராணுவத்துறைக்கு இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு பல்கலைக்கழகம் கொண்டு போகணும் என்ற நல்ல செய்தியை சொல்லி இங்கே டிஜிசிஏ அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, ஆர்பிடிஓவில் வாங்கியிருக்காங்க, சிஜிஆர்ஏல வாங்கியிருக்காங்க. எல்லா அனுமதியும் இந்திய அரசாங்கத்தினுடைய அத்துணை அனுமதியும் பெற்று இதை முதல்ல விவசாயிகளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அடுத்து டிஃபென்ஸுக்கு இதை அடுத்த கட்டமாக இதை நாங்கள் நகர்த்துறோம். அதில் எதிர்கால இதில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய பங்கு, இதனுடைய டிசைன் வடிவமைப்பு, இது மிகப்பெரிய அளவில் நம்ம டிஃபென்ஸில் இது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற நம்பிக்கை எங்களுடைய விஞ்ஞானிகள் மீது நம்பிக்கை வச்சு இதை வருகை தந்து இந்த ஆர்டர் கொடுத்த வீர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி. அதே போல இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, இதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங்கும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஒரு டிப்ளமோ மூலமா ஆப்ரேட்டருங்களை இதை கொண்டு சொல்லப்படும். அடுத்து இந்த எதிர்காலமே இந்த ட்ரோன் மயமா இருக்க போதுன்ற இதுனால ஒரு 3 years டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி டிகிரி இதை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் கொண்டு வரணும். அதில் ஆப்ரேஷன்லேருந்து டெக்னாலஜிலேருந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இன்னும் ட்ரோனில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒரு பாடமாக எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இது ஒரு பாடமாக கொண்டு வரேன்னு பிரசிடென்ட் அருண்குமார் அவர்களை நான் இதை கேட்டுக்கிறேன். அதனால் இது வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு விவசாயிகிட்ட இந்த ட்ரோன் போனால் ஒரு ஆப்ரேட்டர் கண்டிப்பாக வேணும். இந்த ஆப்ரேட்டர் வேணும்னும் போது ஆப்ரேட்டர்களை நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு செயல்படுத்தி அவங்க இதை திறனை மேற்கொண்டு அவங்கள நாட்டுக்கு கொடுக்கணும். அதே போல் எல்லா துறையிலையும் சரி, பணத்துறையாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லா துறையிலும் இந்த ட்ரோன் தேவை. இந்த ட்ரோனுக்கு வேண்டிய ஆப்ரேட்டர்கள் தேவை. இந்த ஆப்ரேட்டர் இல்லாமல் 3 வருஷம் கோர்ஸ் படித்த ஒரு ரிசர்ச் பர்சன் தேவை. அதில் இன்னும் ஃபர்தராக இந்தியா வளரணும். இன்னும் ட்ரோன் இதுவில் நம்ம மிகப்பெரிய வல்லமை படைக்கணும். உலகத்தில் மிகப்பெரிய ட்ரோன் நிறுவனமாக இந்தியா மாறணும். அதற்கு இளைஞர்களை பாடத்திட்டத்தில் பட்டப்படிப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி வருகை தந்த அத்தனை நிருபர்களுக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய
நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் எல்எல்பி என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அது வெற்றியை கண்டிருக்கின்றது. டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் என்ற பிராண்ட் பெயரில் முதல் வணிக ரீதியான வேளாண் ட்ரோன்களின் ஒப்படைப்பு விழா இன்று நடைபெற்றது. எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் டிஜிசிஏ நிறுவனத்திடமிருந்து நடுத்தர வகை வேளாண் ட்ரோன்களுக்கான டைப் சர்டிஃபிகேஷன் வித் ஸ்வாப்பபிள் பேலோட்ஸ் ஸ்ப்ரெடர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்ற முதல் ட்ரோன் உற்பத்தியாளர், இந்தியாவிலேயே 2ஐயும் சேர்ந்து வடிவமைத்திருக்கின்ற முதல் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமாகும். டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது. இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறந்து விளங்குகிறது. தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம், பாதுகாப்புத்துறை, கண்காணிப்பு ட்ரோன்கள், மேப்பிங், தீயணைப்பு ட்ரோன்கள், மருத்துவ ட்ரோன்கள், அதாவது மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்குதல் போன்ற தொழில்துறைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ட்ரோன்களின் விரிவான பயன்பாடு தேவைப்படுகிறது. டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ட்ரோன்களின் பெரிய அளவிலான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் இறங்கியுள்ளது. மாற்றக்கூடிய பேலோடுகள், அதாவது ஸ்ப்ரெடர் அண்ட் ஸ்ப்ரே என்று சொல்வார்கள், பொருத்தப்பட்ட எங்கள் விவசாய ட்ரோன்கள் தெளிப்பு மற்றும் விதைத்தல் போன்ற கடின மிகுந்த பணிகளை கணிசமாக குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன ட்ரோன்கள் சுமார் 3 நிமிடங்களில் 1 ஏக்கர் நிலத்தில் மருந்துகளை தெளிக்க முடியும் மற்றும் 1 ஏக்கருக்கு 14 நிமிடங்களில் விதைப்பு செயல்முறையை முடிக்க முடியும். எங்கள் அவுரங்காபாத் சேனல் பார்ட்னர் தேவைக்காக இன்று 20 அக்ரோ ட்ரோன்களின் முதல் வணிக விற்பனையை நாங்கள் செய்கிறோம் என்பதையும், மேலும் பலர் எங்களுடன் கைகோர்த்து தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதையும் இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். தேசத்தை சுற்றி எழுப்ப உறுதியெடுத்துள்ள கல்வி நிறுவனமாக இளைஞர்களுக்கு அதிகாரமளிப்பதையே நோக்கமாக கொண்ட சான்றளிக்கப்பட்ட RPTO ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பைலட் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். தேசிய மேம்பாட்டு இலக்குகளுடன் இணைந்த இந்த முன்முயற்சியானது ஒரு கல்வி பாடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பொருத்தமான அனைத்து ட்ரோன் பயன்பாடுகளையும் உள்ளடக்கிய முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பைலட் சான்றிதழை வழங்கும். இதன் மூலம் நிறுவனத்திற்கு மேலும் மதிப்பு மற்றும் கௌரவத்தை சேர்க்கும். DGCA பரிந்துரைப்படி நன்கு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் வடிவமைக்கப்பட்ட 1 வார கிராஷ் கோர்ஸ் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் தகுதி வாய்ந்த விமானிகள் தங்கள் ஆர்வங்களுடன் இணைந்த தொழில்களை தொடரவும் பரந்த அளவிலான பயன்பாடுகளில் பல்வேறு வகையான ட்ரோன்களை இயக்கவும் பொருத்தப்படுவார்கள். பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சியில் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் பெருமையுடன் பங்கேற்றது. அங்கு அதன் அர்ப்பணிப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்குழு உருவாக்கிய பல்துறை மற்றும் அதிநவீன ட்ரோன்களை காட்சிப்படுத்தியது. எதிர்காலத்தில் நமது இந்திய ஆயுதப்படைகளின் குறிப்பிட்ட செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரோன்களை வடிவமைத்து உருவாக்குவதன் மூலம் நமது தேசத்தை ஆதரிப்பதில் எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு பணியாற்றி வருகிறது. நன்கு சிந்தித்து முன்னோக்கி பார்க்கும் இந்த திட்டத்தை வழிநடத்தியதற்கு எமது மாண்புமிகு பல்கலைக்கழக வேந்தர் திரு டாக்டர் A.C. சண்முகம் மற்றும் மாண்புமிகு பல்கலைக்கழக தலைவர் திரு A.C. அருண்குமார் அவர்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம்.